கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாரும் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். 50வது வேர்ல்டு செலிப்ரேஷன்ஸ் சார்பாக இங்கே எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்பா சொன்னாங்க, நீங்கள் அங்கே இங்கிலாந்து தேசத்தில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் எப்போ வரும்போது இங்கே எப்படி மாற்றிப்பேன், அங்கே எப்படி இங்கே எப்படி, அங்கே ஃபுல்லாக இங்கிலீஷ், இங்கே வந்தால் ஃபுல் தமிழ் ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி பாட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா. அங்கே எல்லாமே சாஃப்டாக போவாங்க. பசங்கிட்ட பேசும்போது கூட would you please do this for me அப்படிம்பாங்க. அவங்களோட ஓன் மகன்கிட்ட அப்படிம்பாங்க. நம்ம டேய் இங்கே வாடா அதுதான் சொல்லுவோம். So it's very different, very 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 different. So even the songs are very different. They're soft, they're, you know, they love to worship in silence, they love to worship in calm quietness and things like that. So we just thought நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டு அங்கே பாடுற மாதிரி பாடிட்டு மீதி நாங்கள் நார்மல் பாட்டு எல்லாம் பாடலான்னு யோசிக்கிறோம். 2 மகன்களும் இங்கே இருக்காங்க, ஜீவன், ஜெயன். ஜீவன் ஒரு 2 வருஷமா கீபோர்ட் போட்டிருக்கான், அவ்வளோதான். 2 வருஷம் 2.5 வருஷம். முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ நானே தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நானே தான் கிட்டார் வச்சு பாட்டு பாடுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், அப்புறம் கடைசி ஜபம் செஞ்சு முடிச்சிடுவேன். அப்புறம் ஒரு நாள் நான் ஜீவன்கிட்ட சொன்னேன், அப்போ அவனுக்கு கீபோர்ட் போடவே தெரியாது. நான் சொன்னேன், கொஞ்சம் கீபோர்ட் போடுறியா, ஹெல்ப் பண்ணுறியான்னு தான் கேட்டேன். நான் ஒரு பழக்கம் வச்சுருக்கேன், எங்கள் பசங்கிட்ட நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் எதுவுமே. ஏன்னா கேட்பேன், ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், சொல்லுவேன், புரிய வைப்பேன். அதுக்கு அவங்க எது வரைக்கும் எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இப்போ போடுறேன் டேடி அப்படின்னு சொன்னான். ஒரு 3 கார்டு சொல்லி கொடுத்து அவனை போட சொன்னேன், நல்லா போட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் கிளாஸ் போகிறான். இப்போ இன்னும் நல்லா பியானோ படிக்கணும்னு சொல்லி அவன் முயற்சி செய்கிறான். போன வருஷம் ஆனிவர்சரி வச்சுருந்தோம். கீபோர்ட் இருக்குது, கிட்டார் இருக்குது, ட்ரம்ஸ் இல்லை. என்ன பண்ணுறது, ரொம்ப ட்ரை பண்ணேன், யாரும் கிடைக்கலாங்க. இங்கே மாதிரி நிறைய பேர் அப்படி கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மி பேர் இல்லைங்க. இங்கே நம்ம பில்லியன்ஸில் இருக்கோம், அங்கே மில்லியன்ஸில் இருக்காங்க. ஸோ வெரி ஃபியூ பீப்புள். இப்போ ஜெயனுக்கு வாசிக்கவே தெரியாது வாசிக்கவே தெரியாது. அவன்கிட்ட சொன்னேன், நான் கொஞ்சம் பீட் சொல்லி கொடுக்குறேன், போடுவியான்னு கேட்டேன். போடுறேன் டேடின்னு தான். உடனே நான் அவனை ஆனிவர்சரி அன்னைக்கு, சர்ச் ஆனிவர்சரி அன்னைக்கு போட வச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா சிறியவர்கள் செய்கிறது எல்லாருமே ஒரு பாராட்டி உற்சாகப்படுத்துகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா. இன்னும் நல்லா பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு மனசில். ஸோ அதனால அவன் கண்டினியூஸாக அதுக்கப்புறம் சர்ச்சில் போடுவான். ஸோ அதனால நாங்கள் இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் இதை போடுறோம். அதனால இங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே. இங்கே உள்ள ட்ரம்மர்ஸும் இங்கே உள்ள கீபோர்டிஸ்டும் எல்லாம் பயங்கரம். கொஞ்சம் பேர் அங்கே கூப்பிட்டு போயிடலான்னு பார்க்குறேன் நான். கொஞ்ச நாளைக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு சாங், இது சாங் பண்ணுறது கூட நேற்றுக்கு ஒரு சின்ன கையில் ஒரு ப்ரொசீஜர் பண்ணனால ஒரே வலி. டாக்டர் மாதிரி எப்பவுமே சொல்லுவாங்க, அதெல்லாம் வலிக்காது போங்கம்பாங்க. நான் வலி நம்மளுக்கு தானே தெரியும். ஒரே வலி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நைட் கூட. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஒய்ஃப் போன வாரம் மெசேஜ் கொடுத்தாங்க சர்ச்சில். என்னன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் யார் என்ன கேட்டாலும் நோ சொல்லக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படிடா, சரி எப்படியோ பண்ணிடலாம். ஜெரால் கூட சொன்னார், பாருங்க முடிஞ்சா பாருங்கன்னு சொன்னார். அப்புறம் அப்படி சொல்லிட்டோன்னே நான் சரி, இப்பெல்லாம் அவ்வளோ பிரசங்கம் பண்ண வைக்கிறது பயமா இருக்கு. நம்மளுக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க அங்கேருந்து இல்லையா. அப்படி ஆனால் நல்லதுதான் இல்லையா. ஆண்டவருக்காக நமக்கு ரத்தம் சிந்தினவருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணாம எப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You are here, moving in our
worship you. I worship you. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, moving in our midst. Worship you. Worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is you are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, turning lives around. I worship you. I worship you. You are here, healing every heart. I worship you. Worship you. தமிழ்ல பாடுங்களாமா? இந்த இடத்திலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செய்யப்படுகிறீர் இந்த இடத்தில், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எங்கள் நடுவிலே அசைவாடுகின்றீரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். செயல்படுகிறீர் வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், ஆத்துமராதலின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரனே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், ஆத்துமராதலின் வெளிச்சமே, நீரே நீரே. இந்த இடத்திலே அசைவாடுகின்றீர், Amen. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. பாருங்க, அங்க இங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்குது சில விஷயங்கள்லாம். அங்க நாங்க சர்ச் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு சில பாடல்களை பாடலான்னு பார்த்தா காப்பிரைட் இஷ்யூ வந்துடுச்சு. இந்த பாடக்கூடாது, நாங்கள் காப்பிரைட், அதுக்கு நீங்கள் பே பண்ணணுன்னு. நானே ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இப்போ தான் எல்லாமே சேர்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு காப்பிரைட்டுக்கு வேறு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு எனக்கு அப்புறம் யோசித்தேன். இந்த வரிகள் எல்லாமே எங்கேருந்து? பைபிள்ல இருந்து.
ஆண்டவர் எங்க மேல காப்பிரைட் போட்ட என்னத்துக்கு ஆவறது? ஹalleluya, ஹalleluya. அப்ப எனக்கு ஒரு வைராக்கியம், நம்ம ஏன் எழுதக்கூடாது, நம்மளும் ஒரு பாட்டு எழுதுவோம்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல 2-3 பாட்டு எழுதி ஸ்டார்டிங்ல அதுதான் பாடணும் நாங்க சர்ச்சில். அப்போ இந்த தடவை வரும்போது இங்கே வரும்போது ஒரு தமிழ் பாட்டு ஒன்று எழுதலாமே, நம்ம பெரிய பாடகர்லாம் கிடையாது, இருந்தாலும் ஒரு பாட்டு எழுதலான்னு ஒரு பாட்டு எழுதினேன், போட்டேன். 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி அது இங்கே பாடுவோம் அப்படின்னு முயற்சி செய்கிறோம். நீங்களும் சேர்ந்து பாடுங்களேன். இது ரொம்ப ஈஸியான வரி. எனக்கு காம்ப்ளிகேஷனே பிடிக்காது, என்ன செஞ்சாலும் நான் ஈஸியா செய்வேன். அதனால இந்த பாட்டு கூட வரிகள் ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. என்னன்னா, உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை அனுதினமும் நான் தொழுதிடுவேன். அவ்வளவுதான். சரிங்களா? இன்னும் காம்ப்ளிகேட்டட் வேர்ஸே கிடையாது, ரொம்ப சிம்பிளான வேர்ஸ். உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை அனுதினமும் நான் தொழுதிடுவேன். அப்புறம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே சத்துருவின் மதிலை தாண்டுவேன், உம்மை அல்லாமல் நான் ஒன்றுமில்ல, நீரே என் சர்வமும் ஆனவர். ஹல்லேலூயா. சரி, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க, பாடுங்க. பாட தெரியலன்னா உங்க லிரிக்ஸ் போட்டுருங்க, அவ்வளவுதான். இல்லையா? யார் சொன்னா இந்த லிரிக்ஸ் தான் பாடணும்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. அதை பாட்டி நீ ஆண்டவரே நீர் பெரியவர், உமக்கே யாராவது நீ சொன்ன ஏதோ ஒரு லிரிக்ஸ் நீங்களே போட்டுருங்க. சரிங்களா? ஆனா பாடாம மட்டும் இருக்காதீங்க. ரைட்? உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை அனுதினமும் நான் தொழுதிடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், நான் தொழுதிடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே சத்துருவின் மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே சத்துருவின் மதிலை தாண்டுவேன், நீரே அல்லாமல் நான் ஒன்றுமில்லை, நீரே என் சர்வமுமானவர், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், உம்மை அனுதினமும் நான் தொழுதிடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், அனுதினமும் நான் தொழுதிடுவேன், நீரே என்னை அழைத்தீரே, நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், நீரே என்னை படைத்தீரே, நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர், உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை, இன்றே அதிசயம் செய்திடுவீர், உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லை, இன்றே அதிசயம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதித்திடுவேன், அனுதினமும் நான் தொழுதிடுவேன், உம்மை ஆராதிப்பேன், அனுதினமும் நான் தொழுதிடுவேன், உம்மையை நம்பி வந்துவிட்டோம், திரும்பி நாங்கள் பார்க்க மாட்டோம், உம்மையை நம்பி வந்துவிட்டோம், பார்க்க மாட்டோம், வாக்கு மாறாதவர் நீரல்லவோ, என்னையும் நீரே காத்திடுவீர்,
எல்லாரும் எழுந்து நிக்கலாமா கொஞ்ச நேரம்? Amen Jesus. Thank you Lord. Hallelujah. நீரே தஞ்சம் ஆமாப்பா, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கார்மெண்ட் இந்தியா ஊழியம் ஒரே நோக்கம் என்னன்னா, எல்லாரையும் ஊழியக்காரங்க ஆக்கிடணும். எப்படியாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். We need to share the good news to all people, to all nations. Hallelujah.
But there is only one thing that God expects from us, and that is complete surrender in His presence. Hallelujah. உங்களை முழுவதுமாக, without keeping anything for yourself. உங்களுடைய பலம், உங்களுடைய financial things, whatever you have, and all that you have, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில், if you surrender it, hallelujah, He is able to use you. There is no other qualification. Amen. If you surrender yourself, He is able to use you. அர்ப்பணித்து இந்த வரிகளை பாடுவோமா? நான் உம்மை தேடுவேன் வாழ்முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாம் எல்லாவற்றையும் பா, we surrender it. இயேசுவே எல்லாவற்றிலும் நான் உம்மை, இயேசுவே என்னதெல்லாவற்றிலும், சொல்லுங்க சொல்லுங்க, everything that I have is for you, Lord. You are the source of everything. என்னதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஆங்கிலத்துல Here I am, oh Lord, here I am, oh Lord, here I am, oh Lord, here I am, here I am, oh Lord, here I Amen, Jesus. கண்களை மூடி அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். I really want to encourage you. This 3 days, don't let it to go waste. Don't come here, see what others are doing, and you're going to walk away. Don't do that. But seek what God has planned for your life. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். What is the will of the Lord for your life? And there is no greater joy than to do the will of the Father. Hallelujah. And I've worked in so many places. I've held all sorts of positions. When I gave my life to Jesus to say, Lord, use me, and the day He started using me, oh, the joy that came into my life. I mean, I wouldn't lie, it was difficult. It was challenging. There's more work. But the peace that I had, the samadhanam and the sandosham, knowing that you are in the hands of the mighty God. Hallelujah. And no other joy in the world can replace that. No amount of money can replace that.
nothing can replace that. I've had it all, but I haven't had the joy that I have now when I'm doing the will of the Father. In the மூணு ஆண்டுடைய சித்தத்தை அறிஞ்சுக்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில. When you walk out of this place after the 3 days, start doing the will of the Father in your life. He makes all things beautiful. Your life might be very disorganized. இப்போ இங்க யோசிக்கலாம், இந்த லைஃபா எவ்வளோ அசிங்கமா இருக்கு, நான் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போறேன்? How can I tell others about Jesus? My life is like this என்று நீங்க சொல்லலாம் ஒருவேளை. But you know, it is not you who are doing it. It is God who is taking care of you. Hallelujah. He is going to walk with you. Everything is going to be a testimony in your life. Even the ugly things that is not presentable will become a testimony for the glory of God. Hallelujah. ஆண்டவருடைய மகிமைக்கென்று உங்களுடைய வாழ்க்கையில என்ன இருந்தாலும் ஆண்டவர் அதை உபயோகப்படுத்த போகிறார். Hallelujah. He is going to use it. So would you surrender yourself this morning? Hallelujah. Lord, these 3 days I'm going in complete surrender, Lord. என்னோட intelligence, என்னோட அறிவை நான் தள்ளி வச்சிட்டு I'm going to look up to you, Lord, as to what you want to say. And God will speak to you. He's a living God. He's not someone who's dead and gone. He's living today. Hallelujah. He longs to have that relationship with you. If you open your hearts, open yourself to Jesus. Hallelujah. Say, Lord, speak to me. Speak to me, Lord. Here I am. I want to hear from you. I want to hear from you. So far I've heard from other people whom I thought are bigger, better, have all the knowledge in the world, but they have let me down. But Lord, you will never leave me nor forsake me. I want to hear from you. I still remember the day when God spoke to me about the ministry that I need to do, and together as a family, you know, it's hard work, but the joy, hallelujah, to see the lives transformed, மாற்றங்களை பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்கே, அது எங்கேயும் கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. Father, we thank you. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, இந்த வேளைக்காக நன்றி. Lord, I pray that you will speak to everyone here, Lord, in a personal way. You know everything about everybody. You've chosen us in our mother's womb. And Lord, so we want to depend on you for guidance. We want to depend on you for the way that we should walk. We want to depend on you for our provisions, Lord, not to any man or a woman. So we surrender this morning. We surrender, Lord. Hallelujah. We pray that you will take us and use us in a mighty way. In Jesus' mighty name I pray.